ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா உன்ன மன்னிச்சிடறதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட்டாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அதே சமயம் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்மிஷன் எதுவும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி 2 ஆப்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த ஆப்ஸோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்புறம் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்கிப் ஆகும். அதில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலோ பர்மிஷன் இருக்கும். அந்த அலோ ஆஸ்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அலோ பர்மிஷன் கேட்கும். அதை அலோ கொடுத்துட்டிங்கன்னா ரைட்டு அப்படிங்கிற டிக் வந்துருக்கும். அந்த டிக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டேன், எல்லாம் ஆல் செட்டும் வந்துருக்கும். வேறு இந்த எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க. வந்துட்டு அடுத்து நான் சென்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட் கொடுத்துட்டு ஆப்ஸ் சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சேம் அதே மாதிரி தான், ஷேர்மி மாதிரி தான். ஆனால் ஷேர்மியில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்கும். இது வந்துட்டு அவ்வளோவா எதுவும் கேட்கல. இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நான் ஷேர் பண்ண உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆப்பை ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு கேமரா பர்மிஷன், இதை வந்துட்டு அந்த கியூஆரை வந்துட்டு அந்த ஷேர்மி மாதிரியே ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ப்ளூடூத்து அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பர்மிஷன் எதுவும் கேட்காது. இது கேமரா, ஸ்டோரேஜ், இது இந்த 2 பர்மிஷன் மட்டும் தான் கேட்கும். அடுத்து செகண்ட் ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டோரேஜ் பர்மிஷன் அளவு கேட்கும். நான் வந்துட்டு அளவு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஆப்ஸை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதனடா இது வந்து ஆப்பை பேக்கப் எடுக்கிற ஒரு அப்ளிகேஷன் தானே, எதை வெளியே வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுவும் சேம் அதே தான், ஒரே பர்மிஷன் தான் வாங்கும். ஸ்டோரேஜ் அப்புறம் வந்துட்டு ஒரே ஒய்ஃபை இந்த 2 பர்மிஷன் மட்டும்தான் வாங்கும். கேமரா எதுவுமே வாங்காது. இது வந்துட்டு எல்லா ஃபோனையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வந்துட்டு இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆனால் வந்துட்டு என்னென்னா நீங்கள் இருந்த இடத்துலேருந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆப்பை சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டேன், ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். அதில் ஷேர்னு சொல்லிட்டு கீழே ஒரு நெக்ஸ்ட்டு காட்டுது. அது வந்துட்டு ஷேர் பண்ணி அந்த ஒய்ஃபை இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கணும். அதை ரிசீவ் பண்ணுறவங்க வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கணும். அப்படி ஆன் பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ளூடூத்தில் வந்துட்டு ஏதாச்சும் மியூசிக்கால் ஏதாவது சென்ட் பண்ணுவீங்க, சென்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்களோ அதே இன்டர்ஃபேஸ் அப்படியே இருக்கும். ப்ளூடூத் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷேர்மில் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே ஃபாஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரோ அப்போ எப்படி இதில் ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் பேக் வந்துட்டு அதில் வந்துட்டு மேலே ஒரு டாட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு அந்த ஆப்போட லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரிசீவ் ஃபைல்ஸ்னு சொல்லி இருக்கும். அது அந்த ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும், உங்களை ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு போவோம். அந்த பேஜில் வந்துட்டு தான் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறவங்க வந்துட்டு அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அப்படி அழகாக கனெக்ட் ஆயிரும். ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டாக வந்துட்டு கிளிக் பண்ணும்போது அப்படி கனெக்ட் ஆயிரும். இவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். அப்படின்னா இதில் ஆப்ஸை மட்டும் தான் சென்ட் பண்ண முடியுமா ப்ரோ, வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே சென்ட் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜர் இல்லைனா கேலரியில் இருக்கும்போது, உதாரணத்துக்கு நான் ஃபைல் மேனேஜர்லேயே இருக்கிறேன். ஃபைல் மேனேஜரில் இருந்துட்டு அதை ஒரு ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஷேருங்கிற ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்க. அப்படியே எல்லா ஃபோனுக்கும் டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும். நான் வந்துட்டு மேலே இருக்க ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே சென்ட் பை செட் பேக்கப்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக அவங்க ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆல் தான் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.